2 3 என்னடா என்ற திருப்பி கொடுக்கணும் இல்ல? எப்பா ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் பெரிய மூச்சு வந்துருச்சுங்க. போன சீசன் மாதிரியே அடி துவம்சம் பண்ணுருவாங்களோன்னு சொல்லிட்டுங்க. ஆனால் டீமோட காம்பினேஷனே மாற்றி வேற ஜோனில் கொண்டு வந்துட்டாங்க. செம்ம ஹாப்பி. டெவால் ப்ரூவிஸ் ஒன் டாப்பில், அதுக்கப்புறம் அந்த சிங்கு செம்ம போலிங் போட்டாப்பில், அகில் ஹுசைன் ஒன் டாப்பில். இதில் மெயினாக என்னாச்சுன்னா இவங்க போலிங்லேயும் பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஃபீல்டிங்கில் செம்ம கான்ட்ரிபியூஷன். நம்ம மெயினாக தோற்ற இடமே இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கில் தான். கேட்ச் ட்ராப்ஸு, மிஸ்ஃபீல்ட்ஸ் எல்லாமே அந்த சைட்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் மெயின் டிஃப்ரென்ஸே பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் டிசி பார்த்தா ஃபீல்டிங் தான். அவங்க கிட்டத்தட்ட 8 சான்ஸ் கிட்ட விட்டுருப்பாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹாஃப் சான்ஸ்லாம் கிராப் பண்ணிட்டோம். லைக் அகில் ஹுசைன் எடுத்த கேட்சு, சஃப்ராஸ் கான் எடுத்த கேட்சு, அதெல்லாம் நம்ம ஹாஃப் சான்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 டீம்ஸ் நான் ஃபீல் பண்ணது ஃபீல்டிங் தான். ஸோ ஓவரால் எக்ஸலண்ட் மேட்ச். செம்ம ஹாப்பி ஆயிடுச்சுங்க. கலக்கிட்டாங்க சிஎஸ்கே. அதுவும் நம்மளோட ஹோம் கிரவுண்ட்லேயே சூப்பராக ஆட்டாங்க. ஃபஸ்ட்டு அப்ளாஸ் சேட்டாக்கு. ரொம்ப நாள் ஆச்சு 100 அடிச்சு. ஈவன் T20 செமிஃபைனல்ஸு, நாக் அவுட்ஸில், அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்லாம் கூட அவரால் 100 அடிக்க முடியல. க்ளோஸ் டு 100 வந்தார். ஸோ அந்த 100ங்கிற ஜிங்ஸ் அடிச்சு வச்சிட்டாரு. ஸோ ரொம்ப ஹாப்பி ஃபார் சேட்டா. அங்கே இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸே அவங்க சேட்டாக்கு மிஸ் பண்ண நிறைய கேட்சஸ் தான். நிறைய கேட்ச் ட்ராப்ஸ் டிசி பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்க இன்னைக்கு தோற்றதுக்கான மெயின் ட்ராபேக்கே. பாவம் அக்சர் பட்டேலால் ஒன்றுமே பண்ண முடியல. மோரோவர் சேட்டாவை கிராஸ் பண்ணதுக்கப்புறமும் பேட்டிங் லைனப் இன்னைக்கு வேற ஜோனில் இருந்துச்சு. நான் அந்த டெவால் ப்ரூவிஸ் அந்த நீல் டவுன் பண்ணுறதை பார்க்கலான்னு சொல்லி நினச்சேன். பட் we missed out. பட் பரவாயில்ல, அதுவும் ஒரு குட் சைன் தான். சிஎஸ்கே ஹேட் அ பியூட்டிஃபுல் பேட்டிங் லைனப். அண்ட் நாட் ஓன்லி பேட்டிங், போலிங் வேற லெவலில் இருந்துச்சுங்க. லிட்ரலி சொல்ல போனால் நூர் அகமது, அந்த ஜேமி ஓவர்டன், அப்புறம் அன்சுல் கம்பர் செம்ம மெச்சூரிட்டி காமிச்சார். அப்புறம் இந்த சிங்கு சூப்பர் டெபுங்க செமுத்தியாக போட்டாருங்க. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் பேரை கேட்டால் மட்டும் அது என்னன்னு தெரிலங்க. சிஎஸ்கே ஃபேன் கூட பத்தின்னு வருதுங்க. கலீல் அகமதுங்க. எங்கே போட்டாலும் அடிக்கிறாங்க அந்த மனுஷனை. எங்கே ஃபீல்டிங் பண்ணாலும் கேட்ச் விட்டுன்னு இருக்காரு. 2 கேட்ச் வந்தது. ஒன்று கையில் போட்டு விட்டாரு. இன்னும் கொஞ்சம் குனிஞ்சிருந்தா கூட ட்ரை பண்ணி எடுத்துருக்கலாம். எனக்கு என்னமோ அந்த மனுஷன் பேரை கேட்டாலே ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஐ திங்க் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, அட்லாஸ்ட் வி வந்த மேட்ச், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஜேமி ஓவர்டனுங்க செம்ம ப்ளஸ் வெறித்தனமாக ஆடுறாருங்க. அதாவது அவர் தோத்தாருன்னா நம்ம சிஎஸ்கே எல்லாருக்குமே அவமானப்படுறாங்க, ஃபேன்ஸ் எல்லாமே அவமானப்படுறாங்கிறதுக்காக ஒரு மாதிரி உயிரை குத்த ஆடுறாருங்க. கொடுத்த காசுக்கு ஆடுறதுங்கிறது வேற, ஜெயிக்கணுங்கிற வெறியோடு ஆடுறதுங்கிறது வேறு. அந்த மனுஷன் 2வது கேட்டகரியில் ஆடுறாருங்க. ஸோ செம்ம ஹாப்பி. டீமோட காம்பினேஷனுமே செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் சம் ஆஃப் த பிளேயர்ஸ் அண்ட் சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸு செம்மையாக ஆடினார். அவர் கடைசி வரைக்கும் இருந்து மேட்சை முடிச்சு கொடுக்கணும்னு தான் நினச்சாரு. பட் ஒரு அகெயின் ஐபிஎல் நாளே கான்ட்ரவர்சிஸ் இருக்கும்ல. என்ன ஆச்சுன்னா அவர் தன்னோட க்ளவுஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஆனால் அது கம்பேர்ஸ் அலோவ் பண்ணல. இன்பிட்வீன் ஓவர்ஸ் தான் மாட்டணும். ஓவர்ஸ்க்கு நடுவில் போலிங் போட்டு இருக்கும்போது மாற்றக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மனுஷன் அவுட் ஆகிட்டார். அது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் அது ஏன் பண்ணாங்கன்னு தெரில. பிகாஸ் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இந்த ஸ்வெட்டில் க்ளவுஸ்லாம் கண்டிப்பாக அந்த பேட் கிரிப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்வெட்டில் ரொம்ப கிரிப் இல்லாமல் ஈரமாகும். ஸோ நடுவுலேயே க்ளவுஸ் மாற்ற விட்டுருக்கலாம். பட் ஓகே, அது மேபி சிஎஸ்கே ஃபேவராக முடிஞ்சிருச்சு. அது ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. 2வது இந்த மேட்ச் சேட்டா நல்லா உள்ள இன்ட்ராக்ட் ஆனார். அஸ்தோஷ் சர்மா ஒரு மாதிரி பாண்ட் டேலண்ட்டுங்க. அந்த மனுஷன் வந்தோர்லேருந்து அடி பளிச்சு அடிச்சுட்டே இருக்காரு. 6, 4ன்னு எனக்கு லைட்டாக பயமாயிடுச்சு. ஐயோ, இந்த மனுஷன் தான் கச்சேரிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாருன்னு. சேட்டா சூப்பராக நூர் அஹமத் கிட்ட ஒரு 6, 4 போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ த்ரூ த ஹேர் போடு, ரொம்ப குவிக்காக போடாதுன்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிட்டு போய் நின்னாரு. அடுத்த பாலே விக்கெட் எடுத்த உடனே நூர் அஹமதும் ஒரு தம்ஸ் அப் காமிச்சிட்டு சேட்டா கிட்ட காமிச்சிட்டு போயிட்டேன்ட்டார். லாஸ்ட் 3 மேட்சஸ் அது அவர் எதுவுமே அந்த மாதிரி பண்ணாத மாதிரி இருந்துச்சு. இந்த மேட்ச் நல்லா உள்ளே வந்த மாதிரி இருந்தது, விச் இஸ் அ குட் சைன் ஃபார் அஸ். ஸோ ஓவரால் டீம் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அது நல்லா ஒரு மெர்ஜ் ஆன மாதிரி தான் இருக்குது. இதே ஃபார்மை அழகாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா மேபி லெட்ஸ் சி. தலை தோனி ஒரு 6 மேட்ச்க்கு அப்புறம் வந்ததுக்கப்புறமும் ஒரு டாப் 4 உள்ளே போனோன்னா செம்மையாக இருக்கும். ஃபிங்கர்ஸ் கிராஸ். மை டாப் 3 பர்ஃபார்மன்ஸ் ஃபார் டுடே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ் ஆயிடுச்சு சேட்டா. எக்ஸலன்ட் செஞ்சுரி, ஜிங்ஸை உடச்சிட்டாரு, செம்மையாக ஆடிட்டாரு. ஸோ சேட்டா இஸ் மை நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன். வெறித்தனம் டு த கோர் bowling, 4 for 6. Actually he deserves a 5 wicket haul, but okay, it's fine.
4 wicket haul எடுத்துட்டாரு. அந்த மனுஷனை வந்து சேப்பாக்கில் வந்து விக்கெட் எடுத்துட்டு அந்த ஸ்பெல்லை முடிச்சு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து டிஜே வந்து ப்ளே பண்ணுறாங்க. இதுதானா இது எதிர்பார்த்த அண்ணாலும் இதுதானான்னு சொல்லிட்டு அந்த சாமி படத்துக்கு ஒரு சாங்கை போடுறாங்க. அது நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. எஸ், பிகாஸ் as a CSK ஃபேன் ரொம்ப நாளாக இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய ஜிங்ஸ் சேப்பாக்கில் கடைசி 6-7 மேட்ச் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம். அதை முடிச்சிட்டோம், ரொம்ப ஹாப்பி. மை தேர்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா I'll give it to Stubbs. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாரு. ஜஸ்ட் அந்த க்ளவுஸை மாற்ற விடாதனால அது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஸ்டப்ஸ் இட்ஸ் மை தேர்ட் பர்ஃபார்மர். ஸோ நம்மளோட ரிவ்யூஸை உடனே கேட்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது கிரிக்கெட் அப்டேட்ஸ் வேணாலும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வியூஸ்னாலும் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாய், டேக் கேர்.